வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பஞ்சபூத நவகிரக தவத்தை முடித்துவிட்டு அதே தவநிலையில் தொடர்ந்து இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் இதை செய்வோம். நன்றியுணர்ச்சியோடு தொடங்குவோம். நாம் இந்த பூமியில் வந்து பிறப்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோருக்கு நன்றி. எனக்கு அறிவளித்த ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் வாழ்வில் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் குருவாக, லைஃப் குருவாக, லைஃப் ஸ்கில் டீச்சராக தொடர்ந்து நம்மோடு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். நீங்க அப்படியே உங்க மனசுல இந்த நேரத்துல உங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாரும் நீங்க அப்படியே நினைச்சிட்டே வரணும். நான் யார் யாரெல்லாம் சொல்றேனோ அதை அப்படியே நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாவனையாக நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்க இங்க சொல்ற நன்றி அவங்களுக்கு போய் சேரும். அலை இயக்கமாக அது போய் சேரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கு. வாட்ஸ்அப் இல்லை சோஷியல் மீடியா வழியா உங்களால அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கனெக்ட் பண்ணி நீங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. எந்த வருஷ பேட்ச் எல்லாமே நீங்க அவங்கள்ட்ட அதுக்கப்புறமா நீங்க அந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அலை இயக்கமாக மனதில் நினைத்து முழுதாக முழு மனசோடு அவங்களுக்கு வந்து அந்த நன்றி தெரிவிங்கள். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக வந்து வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பயணிக்கின்ற வாழ்க்கை துணைக்கு நன்றி. இந்த இருவரின் அன்பின் வெளிப்பாடாக பிறந்த குழந்தைகளுக்கு நன்றி. நம் உறவுகளுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்மோடு இணைந்து பணிபுரியும் அன்பர்கள் அவர்களுக்கு நன்றி. நாம் வேலை பார்க்கும் நிறுவனம், தொழில் செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் நம்மோடு பணிபுரியும் அனைவருக்கும் நன்றி. நமக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாடிக்கையாளர்கள், ஏன்னா நம்ம ஒரு ப்ரொபோசல் கொண்டு போய் கொடுக்குறோம். அது அவங்க லைஃபுக்கு அது எப்படி சூட் ஆகுதுன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாதான் நமக்கு அவங்க வாடிக்கையாளராக மாறுகிறார்கள். அதர்வைஸ் அவங்க இன்னும் ப்ராஸ்பெக்டாகவே தான் இருப்பாங்க. அந்த வகையில் நமக்கு தொடர்ந்து பிஸ்னஸ் அளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொபோசலை அக்செப்ட் செய்து நம்மை அவர்களுடைய வாழ்வின் ஃபினான்ஷியல் அட்வைசராக, ஒரு ஃபினான்ஷியல் டாக்டராக ஏற்றுக்கொண்டதற்காக, அவர்களுக்கு சேவை செய்ய நமக்கு வாய்ப்பளித்ததற்காக அவர்களுக்கு நன்றி. இந்த உலகம் முழுக்க பல்வேறு மக்களின் உழைப்பினால் நமக்கு பல்வேறு பொருட்கள் கிடைக்கின்றது. நாம் சாப்பிடும் உணவிலிருந்து, நாம் உடுத்தும் உடையிலிருந்து எல்லாமே பல பேருடைய உழைப்பிலிருந்து வருகிறது. அவர்கள் அத்தனை பேரையும் மனதில் நினைத்து, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் மனதில் நினைத்து, அவர்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வாழ்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும், பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி மறப்பது நன்றென்று, காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த நன்றியுணர்வோடு நம் வாழ்வின் ஒவ்வொரு இலக்குகளை இப்பொழுது மனதில் நினைத்து பார்ப்போம். வாழ்வின் பல்வேறு துறைகளில் பல்வேறு இலக்குகளை வைத்துள்ளோம். உடல் நலம் பெறுவதற்கு, உதாரணத்துக்கு என்னுடைய இலக்கு 121.3 கிலோல இருந்தேன். இன்னைக்கு 105. என்னுடைய ஃபைனல் டார்கெட் 75. இது மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். நீங்க ஒல்லியா இருக்கலாம், எடை கூடணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு சில உடல் உபாதைகள் இருக்கலாம், அதை சரி பண்ணணுன்ற அந்த இலக்கை வைத்திருக்கலாம். உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். உடல் நலத்திற்கு இது, உயிர் ஆற்றலை வளப்படுத்துவதற்கு, நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு அதற்குரிய பயிற்சி, காயகல்ப பயிற்சி. அதை தொடர்ந்து தினமும் காலையில் 5 முறை, மாலையில் 5 முறை நான் செய்கிறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க இன்னும் கத்துக்கல அப்படின்னா நியர்பை இடத்துல போய் கத்துக்கலாம். அது எப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரோம். பொருள் வளத்தை பெருக்குவதற்கு, பொருள் வளத்தை காப்பதற்கு, மணி மேக்னட்டாக மாறுவதற்கு, செல்வ வளம் பெறுவதற்கு, செல்வ செழுமை பெறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்கிறேன். அதற்குரிய கோல்ஸ் அதை மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுடைய பிசினஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ் கோல், ஹெல்த் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், இப்படி பல்வேறு துறைகளில் பல இலக்குகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு. அந்த இலக்குகளை எல்லாம் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் இப்பொழுதே நாம் செய்து முடித்து விட்டோம்னு மனசுல நினைச்சு போறோம். அந்த இலக்குகளை ஃபர்ஸ்ட் நினைச்சுப்போம். உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், அடுத்தது நட்பு நலம் அண்ட் குணநலம். நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரோடும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்.
நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் எல்லோரோடும் இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நம்முடைய வாடிக்கையாளர்களோடு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதே போல நம்மளுக்கு வெண்டார்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நம்ம யார் கூடலாம் டெய்லி தொடர்பு கொள்கிறோமோ எல்லோரிடத்திலும் ஒரு இணக்கமான அற்புதமான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதை மனசுல நினைச்சுக்கோங்க. எனக்கும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், எனக்கும் என் மனசாட்சிக்கும் நடுவுல எந்த ஒரு பிணக்கும் இருக்கக்கூடாது. மனசாட்சி காட்டும் வழி நடப்பேன். ஏன்னா நாம எந்த தப்பு செய்ய நினைச்சாலும் உடனே மனசாட்சி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏஞ்சி சொல்லிடும். தம்பி நீ தப்பு பண்ற, சரி பண்ணிக்கோ அப்படின்னு முதல்ல அதுவே சொல்லிடும். ஸோ இங்க கான்ஃப்ளிக்ட்ங்கிறது எனக்கும் என் மனசாட்சிக்கும் நடுவிலே ஃபர்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பே சிறப்பா இருக்கணும். அண்ட் எனக்கும் கடவுளுக்கும், எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும், எனக்கும் அந்த இறைவனுக்கும் நடுவில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த இலக்குகளை அடைவதற்கு டு டூ லிஸ்ட். இந்த இலக்குகளை எல்லாம் அடைவதற்கு மார்ச் 31 ஒரு டேட்டா இருக்கும். 22/11 நவம்பர் 22 ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஜூன் 9 என்னுடைய பர்த்டே அன்னைக்கு இந்த இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கோல் செட் வச்சிருக்கேன். அது போல நீங்க வெவ்வேறு இலக்குகளை வைத்திருப்பீர்கள் வெவ்வேறு தேதிகளில். நீங்க என்ன தேதி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த தேதிக்கு கொஞ்சம் முன்பாகவே நீங்க அந்த இலக்குகளை எல்லாம் முடித்து விட்டீர்கள் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. அதையெல்லாம் செய்வதற்கு, அடைவதற்கு சில நாட்கள், சில மாதங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சா அந்த இலக்கை நோக்கி நான் அடைய முடியும்? என்னுடைய இன்றைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் அந்த இலக்கை நோக்கி எப்படி இருக்கணும்? அந்த இலக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அந்த இலக்குக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடியே அல்லது 1 வீக் முன்னாடியே நம்ம முடிச்சுட்டு ரிலாக்ஸா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க. ஸோ அதற்கு இன்றைய டு டூ லிஸ்ட், அந்த டு டூ லிஸ்ட் மைண்ட்ல செட் ஒரு தடவை ஃபாஸ்டா நினைச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா இந்த டு டூ லிஸ்ட் நேத்தே நம்ம செய்திருக்கணும். அப்படி செஞ்சாதான் இன்னைக்கு நம்ம அழகா பிளான் பண்ணி முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டா நம்மளோட வேலைகளை நம்ம செய்ய முடியும். ஒவ்வொரு வேலைகளையும் முடித்தவர்களுக்கு டிக் பண்ணிட்டே இருக்கணும். 10 வேலைகள் எழுதணும். 10ஐயும் முடிச்சிட்டோம்னா 100%. 3 தான் முடிச்சோம்னா 30% தான். ஸோ நம்முடைய இலக்கு 100% நோக்கி இருக்க வேண்டும். இன்ஃபேக்ட் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுக்கிட்டு அதற்கு அடுத்த நாள் வேலையை கூட இன்னைக்கு இழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம டைம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன், திடீர்னு வேற ஏதாவது ஒரு இது அவசர இது வந்ததுன்னா கூட அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் டைம் நம்ம ஸ்பேரா வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு இலக்குகளை வைத்துள்ளோம். அந்த இலக்குகள் ஒவ்வொன்றாக மனதில் நினைத்து அந்த இலக்குகளை நாம் முடித்து விட்டோம். அந்த இலக்குகளை நாம் அடைந்து விட்டோம். அந்த இலக்குகளை அடைந்து விட்டதால் நமக்கும், நம் குடும்பத்தினருக்கு, நம்மை சுற்றியுள்ளோருக்கு, நம் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு பயணிக்கின்ற அந்த வாடிக்கையாளர்களுக்கு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லோருக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? இந்த இது இவ்வளவு நன்மைகள், இந்த இலக்குகளை அடைவதால் இவ்வளவு பேருக்கு நன்மை ஏற்படுகிறதோடு என்னுடைய இந்த நாட்டிற்கு எவ்வளவு பெரிய நன்மை ஏற்படுகிறது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. ஏன்னா பணம்ங்கிறது ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது. இட் ஹாஸ் டு ஃப்ளோ, இட் ஹாஸ் டு சர்க்குலேட், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ பணத்தை முதலீடு செய்ய வைக்கிறோம். குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறோம், நிதி பாதுகாப்பு அளிக்கிறோம், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தருகிறோம், ஒரு பாதுகாப்பு வளையத்தை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்துகிறோம். அது லைஃப்ல, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல, அவங்க ஃபேக்டரி வச்சிருக்காங்கன்னா ஃபேக்டரியில இருக்க எல்லாத்தையுமே இன்சூர் பண்றோம். அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு 10 lakhs ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி வெறும் 450 ரூபாயில கொடுக்குறோம். இது போல பல்வேறு வகையான விதத்துல அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். அவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். மற்றவர்களுடைய நலனுக்காக, மற்றவர்களுடைய குடும்பத்திற்காக, அவர்களுடைய பிசினஸ்க்காக நம்ம இவ்வளவு ப்ரொடெக்ஷன் ரெடி பண்ணி தரோம். அவர்களுக்கு இவ்வளவு நன்மைகள் வந்து சேருகிறது நாம் செய்யக்கூடிய செயலினால். அதனால் அவர்கள் மனமும் வந்து மகிழ்ச்சியோடு அவர்கள் மன நிம்மதியும் மன நிறைவும் அடைகிறார்கள். பல குடும்பங்களுக்கு, பல தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு, பல எஸ்எம்இஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுனால நாம் செய்யும் இந்த வேலையை, இந்த தொழிலை நாம் செய்யும் விதத்தில் இதெல்லாம் பார்த்து மனமகிழ்ந்து அந்த பிரபஞ்சம், அந்த இறைவன் நமக்கு மேலும் மேலும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணுவது போல் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இலக்காக ஒவ்வொரு தேதிக்கு முன்பாகவே நீங்கள் முடித்து விட்டீர்கள். அதனால் உங்களுக்கு அலுவலகத்தில் என்ன பாராட்டு கிடைக்கிறது, வீட்டில் என்ன மாதிரி பாராட்டுகள் கிடைக்கிறது, அலுவலகத்தில் மேனேஜர், டிவிஷனல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர், சேர்மேன், எம்டி யார் யார் வந்து உங்களை பாராட்டுறாங்க, அந்த பாராட்டு விழா எந்த இடத்தில் நடக்கிறது, அந்த பாராட்டு விழா நடக்கும் இடத்தில் நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் மற்ற நண்பர்கள், உங்கள் காப்பீட்டு முகவர்கள், நிதி முதலீட்டு ஆலோசகர்கள் எல்லோரும் ஒன்னா இருக்கீங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஹானர் பண்றாங்க. உங்க பேர் அடுத்து அனௌன்ஸ் பண்றாங்க.
வித் ஸ்பௌஸ் நீங்க நடந்து போய் அந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ அந்த நேரத்துல என்ன நடக்குது, எவ்வளவு லைட்ஸ் ஃபிளாஷ் ஆகுது, எவ்வளவு போட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் அப்படியே மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறது நம்மளுடைய வீடு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு இன்சிடென்ட்டை இன்னைக்கு நம்ம கற்பனை செய்து பார்க்கிறோம். இது கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ்மனத்தில் இந்த விதையை விதையுங்கள். விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கலாம், எண்ணியவன் உறங்கலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்களாக, செயல்களாக இந்த பூமியில் பரிணமிக்கும். ஸோ எப்பவுமே நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் என்றும் எப்பொழுதும் நல்லவையாக, நேரிய எண்ணங்களாக, நல்ல சொற்களாக, நல்ல செயல்களாக, எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய செயல்களாக இருக்கட்டும். ஸோ அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இவ்வளவு பேருக்கு இவ்வளவு நன்மைகளை செய்வதால் நமக்கு செல்வச் செழுமை, செல்வ வளமை வந்து சேர்கிறது. அந்த செல்வத்தை வைத்து நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாம் பூர்த்தி செய்கிறோம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டுறோம். இப்போ அந்த டைம் வந்துருச்சு. ஸ்கூல்லலாம் அட்மிஷனுக்கு ஃபீஸ் நெக்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸை இப்போ கட்டிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா இப்போலேருந்தே காலேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். சிபிஎஸ்சிக்கு முடிஞ்சிருச்சு, +2 சமச்சீர் கல்வியிலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் சில நாட்களில் ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு மனசில் நினைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அவங்களுக்கு உண்டான ஃபீஸ் எல்லாம் கட்டிடுறோம். அதெல்லாம் போக கடைசியாக நம்ம சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறோம். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு குளுமையான பிரதேசத்திற்கு குடும்பத்தோடு செல்கிறோம். அதெல்லாம் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இவை எல்லாவற்றையும் நாம் செல்வத்தோடு தான் செய்ய முடியும். செல்வ வளமை இருந்தால் தான், செல்வ செழுமை இருந்தால் தான் நாம் செய்ய முடியும். கடன் வாங்கி செய்வதில் சிறப்பு இல்லை. இது எல்லாத்தையும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தோடு இணைந்து அந்த டூருக்கு நீங்க கிளம்புறீங்க. அது நேஷனல் டூரா அல்லது ஃபாரின் டூரா? ஃபாரின் டூர் போற அளவுக்கு நீங்க நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. விசா எல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு, விசா கிடைச்சிருச்சு. ஸோ ஏப்ரல் 15 அல்லது மே 15 நீங்க கிளம்புறீங்க. அதுக்கு உண்டான விசா எல்லாமே இப்போவே வாங்கிட்டீங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அட்வான்ஸா. அந்த டேட் வந்துருச்சு. போய் ஏர்போர்ட்ல போய் நிக்கிறீங்க. கஸ்டம்ஸ் கிளியரிங் எல்லாமே முடியுது. கிளியரிங் முடிஞ்சு நேராக ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறீங்க. ஃப்ளைட் பறக்குது. ஃப்ளைட்டில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏர் ஹோஸ்டஸ். எல்லாத்தையும் மனதில் அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள். ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்கிறதையும் மனசில் நினச்சிக்கோங்க. பிஸ்னஸ் கிளாஸ் அல்லது எக்கானமி கிளாஸ் எதுங்கிறத இப்போவே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியாக போகிறீங்க இந்த ட்ரிப்பு. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய் லேண்ட் ஆகிறீங்க. ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணுறீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே டூருக்கு ரெடி ஆகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு குரூப் டூர். நீங்க போன ஊரை ஃபுல்லா சுத்தி பார்க்குறீங்க. இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான காட்சிகள் உங்கள் கண்களுக்கு கிடைக்கிறது. நீங்க போயிருக்கிறது சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலையா அல்லது சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்ல மலேசியா அந்த பத்துக் கேவ்ஸ், அந்த முருகன் சிலை, அவ்வளோ பெரிய உயரமான அந்த முருகன் சிலைக்கு அடியில் நின்று அந்த முருகனை வணங்குறீங்க. அப்புறம் படிக்கட்டில் ஏறி நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய முருகனை வணங்குகிறீர்கள். முருகன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். முருக கடவுள் எல்லா இடத்துலையும் நீங்க கும்பிடுறீங்க. இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல போயிட்டு அங்க ஒரு ஃபாரின் டூர்ல, ஃபாரின் கண்ட்ரில போயிட்டு நீங்க அங்க பாக்குறீங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களோட ஒரு கலந்துரையாடல் நடக்குது. நீங்கள் முஸ்லீமாக, கிறிஸ்டியனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய புனித நீங்க போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஹோலி ஸ்பிரிச்சுவல் டூர் அதை மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க மெக்கா, மெதினா போன்ற இடத்துக்கு போறீங்க. ஹஜ் புனித யாத்திரை நீங்க செய்றீங்க. மனசுல அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அரசாங்கம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், எல்லோருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ நாம தான் உழைச்சு சம்பாதிச்சு பணத்தை ஏற்பாடு செய்து நாம் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே போல ஜீசஸ் பிறந்த பெத்லஹேம், வேட்டிகன் சிட்டி இட்டாலியில இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நேரில் போய் பார்க்கறத மனசுல நினைச்சுக்கோங்க. ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த அந்த டெஸ்டினேஷன் அங்க போற மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபேமிலியோட போறோம், போயிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஆஃபீஸில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் நம்ம ஒரு சிறப்பான ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு பாராட்டி
ஒரு நேஷனல் டூரோ அல்லது இன்டர்நேஷனல் டூருக்கோ நம்மளை குவாலிஃபை ஆயிருக்கோம், நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய நண்பர்கள், பிற காப்பீட்டு முகவர்கள், முதலீட்டு ஆலோசகர்களோடு சேர்ந்து அந்த மாதிரி ட்ரிப் ஒன்று தனியா போறோம். ஸோ அந்த ட்ரிப்பும் ஃப்ளைட்ல கிளம்பி எல்லாரும் கிளம்பி போறோம். அப்படி இல்லைன்னா க்ரூயிஸ்க்கு செலக்ட் ஆயிருப்பீங்க. அந்த ஷிப் க்ரூயிஸ், ஷிப்ல ஏறி சென்னை போர்ட்ரஸ்ல அந்த ஷிப்ல ஏறி ஒரு க்ரூயிஸ் போறீங்க நீங்க. சென்னையிலேருந்து நீங்க எர்ணாகுளம் வரைக்கும் போகலாம், அல்லது இந்த பக்கம் சென்னையிலேருந்து கோவா வரைக்கும் கூட போகலாம். உங்களுக்கு டூர் எவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அதாவது சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு டூர், ஒரு க்ரூஸ் ட்ரிப் போயிட்டு வரலாம். ஸோ ஷிப்போட இதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில். அப்படி இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் டூருக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க, ஜஸ்ட் 1 crore பண்ணால் போதும். 1.25 crores பண்ணீங்கன்னா ஃபேமிலியோட போயிட்டு வரலாம், அதாவது ஸ்பௌஸோடு சேர்ந்து நீங்கள் போயிட்டு வரலாம். 50 lakhsக்கு ஏஷியன் டூர், 75 lakhsக்கு வித் ஸ்பௌஸ் ஏஷியன் டூர். மனசு இது எல்லாமே அப்படியே நினைச்சு பாருங்க. இன்னும் நான் அவ்வளோ பண்ணலையே, இன்னும் நிறைய பண்ணணுமே, இன்னும் நிறைய ப்ரீமியம் கொண்டு வரணுமே, இன்னும் நிறைய பேருக்கு இன்ஷூர் பண்ணணுமே. எஸ், அதெல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு 27ஆம் நாள், 27, 28, 29, 30, 31 இந்த 5 daysல அதை நம்ம செய்யறோம், குவாலிஃபை ஆகிறோம். அதை இப்பவே கற்பனையா நினைத்து பார்த்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை ஃபீட் பண்ணி அதன் பிறகு நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய லைஃப்ல. வாழ்க வளமுடன். இந்த டூர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றோம். ஸோ சம்மர் வெக்கேஷன் முடியுது. நம்ம தொடர்ந்து நம்முடைய செயல்களை செய்கிறோம். பர்சனல், ஃபினான்ஷியல், ஹெல்த், ரிலேஷன்ஷிப் எல்லாவற்றுக்கும் தேவையான கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்றோம். தொடர்ந்து அதற்கான பயிற்சியை தொடர்ந்து தினந்தோறும் நாம் செய்கிறோம். ஸோ இலக்கு எங்கேயோ இருக்கு. அந்த இலக்கை அடைவதற்கு இன்னும் சில நாட்கள், சில மாதங்கள், ஒரு வருடம் பாக்கி இருக்கலாம். அடுத்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் முடியும் போது 31st March 2027 என்னுடைய நிலைமை இப்படி இருக்கணும், என்னுடைய நிதி நிலைமை இப்படி இருக்கணும், என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கணும், இத்தனை புதிதாக நண்பர்கள், புதிதாக இத்தனை குடும்பங்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு பல்வேறு விதமான இலக்களை அடுத்த வருஷத்துக்கு கூட நீங்க இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம இந்த வருஷத்தை, இந்த ஃபினான்ஷியல் இயரை, நிதியாண்டை சிறப்பாக முடிப்போம். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு சில பேர் அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த ஏப்ரல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், மேல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு உடனே அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்ல வந்து பார்க்கணும்னு அப்பவே கேட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்த நிதியாண்டுக்கான டைரி, அப்பாயின்மெண்ட்ஸ் டைரி இப்பவே ஃபில்அப் ஆக ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ப்ராசஸை சிறப்பாக முடித்துவிட்டு கண்கள் அப்படியே மூடியபடியே இருக்கட்டும். நாம் அனைவரும் இந்த பயிற்சியில் பங்கு கொண்டிருக்கிற நாம் அனைவரும் லைவா ஜூம்லயோ அல்லது யூடியூப்ல பார்க்கும் அன்பர்கள் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நம்மையும் நம் குடும்பத்தினரையும் நம் தொழில்களையும் எப்பொழுதும் அந்த இறைநிலை, அந்த அருட்பேராற்றல் காக்கட்டும். நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் இருப்பது போல் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு உலக நல வாழ்த்து பாடி சிறப்பாக இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை, கடந்தாட்சி நிலவட்டும். கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும்.
உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். தனி மனித அமைதியின் மூலம் குடும்ப அமைதி காண்போம். பல குடும்பங்களில் அமைதி மூலம் அது விரிந்து 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 அந்த தெரு அமைதி, ஊர் அமைதி, அந்த பகுதி அமைதி, அந்த மாநில அமைதி, இரு மாநிலங்களுக்குள் அமைதி, அந்த நாட்டில் அமைதி, அந்த நாட்டிற்கும் பக்கத்து நாடுகளுக்கும் நடுவில் அமைதி, இப்படியே விரிந்து 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 உலகம் முழுவதும் அமைதி பெறட்டும். Let us think globally, act locally. உலக அளவில் சிந்திப்போம், உள்ளூர் அளவிலும் நம் உள்ளத்து அளவிலும் செயல்படுவோம். Let us make the change in the world. உலகத்தில் என்ன மாற்றம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை முதலில் நம்முடைய மனதில் நாம் அதை செய்வோம். நம்மால் உலகத்தை நேரடியாக மாற்ற முடியாது. ஆனால் நான் மாறும்போது என்னை சுற்றி இருக்கும் உலகம் மாற ஆரம்பிக்கும். என்னை பார்த்து மற்றவர்கள் மாற ஆரம்பிப்பார்கள். இப்படியே ஒவ்வொருத்தரும் மனதில் நினைத்து நினைத்து செய்யும் போது, ஒவ்வொருவரும் மாறும்போது, ஒவ்வொருவரும் நல்லவர்களாக மாறும்போது, ஒவ்வொருவருடைய எண்ணம் சொல் செயலும் பாசிட்டிவா நேரிய எண்ணங்களாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா உலகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மன அமைதி ஏற்பட்டு, குடும்ப அமைதி ஏற்பட்டு, அது அப்படியே விரிந்து விரிந்து உலகம் முழுவதும் அமைதி ஏற்படும். சோ உலக அமைதிக்கு இதுதான் வழி. அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாற்றம் ஏற்படும். வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆளுகின்றனர் அப்படின்னு எழுதியிருக்காரு தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி. சோ நாம நம்மளை கரெக்ட் பண்ணிப்போம். நம்மளை கரெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தி எல்லாமே கரெக்டாக ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். இந்த அமைதியான அந்த மனநிலையில் இந்த அமைதியோடு நமக்கு மெதுவா முதல்ல கைகள் இரண்டையும் நன்றாக அப்படி தேய்த்து கண்களின் மீது அந்த பாம் உள்ளங்கையை வைத்து ஆற்றல் முழுவதும் உடல் முழுவதும் பரவுவது போல் மனதில் நினைத்து அப்புறம் மெதுவா ஒரு பூவோட இதழ் விரிவது போல் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க. நேரம் இப்பொழுது 5:45. ஸோ 1 hour ஆயிடுச்சு. நமக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சு 4:44 ஆரம்பிக்கிறோம், 5:54 5:55 முடிக்கிறோம். ஸோ இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஸோ இதை நேரடியாக பார்த்து இந்த பயிற்சியை செய்பவர்களோடு சேர்ந்து யூடியூபிலும் இந்த பயிற்சியை அப்புறமா உங்களுடைய டைம் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் சந்திப்போம். ஒரு அற்புதமான தலைப்பு. நாளைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸை ஷார்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணம் சம்மந்தப்பட்ட டாப்பிக்காக அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது முழுக்க முழுக்க அதுக்கு உண்டான ஸ்லைட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு. ஸோ நிறைய பேரை இன்வைட் பண்ணுங்க, நிறைய பேரை வர சொல்லுங்க. உங்களுக்கு கிடைத்த நன்மை மற்றவர்களுக்கும் கிடைக்கட்டும். காலையில் சீக்கிரம் எழ வேண்டும் என்கிற அந்த பயிற்சி இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ் வரட்டும். ஸோ 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 5:30க்கு எந்திரிக்கிட்டோம். அப்புறம் 5:30க்கு எந்திரிக்கிறவங்க 5 மணிக்கு எந்திரிக்கிட்டோம். ஒரு 30 மினிட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி பண்ணி ஒரு 4 மணி 4:15க்கு எழுந்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். கடைசியா நீங்க யாராவது ஃபீட்பேக் சொல்லணும்னா நீங்க இப்ப இந்த டைம் அன்மியூட் பண்ணி நீங்க ஃபீட்பேக் சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வேறு யாராவது ஃபீட்பேக் சொல்ல விரும்புறீங்களா? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.